ஷேய் பெஸ்டோ பிரமா எப்பா சூரியன் காலட்டையும் பூமியில் எலுமிச்சம்பழம் கனி வீசிட்டார். பத்திர பதிவில் வீசிட்டார். தூங்க மாட்டேங்காரு. அப்படியே லிங்கத்தில் உட்காந்து அப்படியே என்ன செய்வோம்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாம் அந்த ஏட்டை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அமைதியாக கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது. சுற்றி எந்நேரமும் கருப்புரு சவுண்டை விட்டுக்கிட்டே இருக்கான். தெற்க மேற்க கிழக்க வடக்க இந்த சுற்றி கைலாசத்தில் சுற்றி 7 கிலோமீட்டருக்குள்ளே கிருன்னு அவருக்கு காதை வெடிக்கிற அளவுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கான். விடிய கோர்ட்டில் புரியுதா இல்லையா? கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி புரியுதா இல்லையாப்பா? ஏட்டு படிச்சுக்கிட்டு இருக்கார். அவருடைய ஏட்டு கணக்கு பார்ப்பார். 7 ஜென்மத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு, இப்போ உள்ள கணக்கு என்ன ஏதுன்னு படித்து பார்த்துக்கிட்டு இருக்கார். கண்டார ஒளிமே விடிய இதெல்லாம் என்ன ரன்னை வள்ளி எடுக்கணுங்காரு. ரன்னை வள்ளி எடுத்து விடுவேன் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம் பத்திர பதிவில் வீசிட்டார். ஆனால் புரோக்கர்லேருந்து விற்கிறவன் போகிறவன்லேருந்து அப்படியே காலை திருக்கி விட்டுருவார். அவன் பொண்டாட்டி சேர்த்து தருவார். ஏன்னா தமிழ் வார்த்தை பேசுகிறவன் கழுத கணைச்ச மாதிரி கணைச்சிட்டு போகிறான். அந்த சுற்றி ஒரு 10-20 கிலோமீட்டருக்குள்ளே கணைச்சி போகிறான். தூக்குவார். செட்டி கிராமத்தில் அடப்போன்னு சொன்னாரா, அடைச்சி விட்டு உள்ளே தூக்கல. என்னடா வேலை பார்த்தா, என்ன செஞ்சியா, உன் உயிர் வாழ்கிறதுக்கு என்னடா அப்படின்ற கேள்வி கேட்கல எல்லாம் வரும். ஏற்கனவே அமைச்சராக இருக்கிறவன் பூரா டெல்லியிருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்தில் விளையிறத பூரா விற்று இந்த பூமியில் விளையிறது பூரா என்னமோ தர்மம் கொடுக்குற மாதிரி பண்ணி அசிங்கம் பண்ணி அகம்பாதம் பண்ணி வச்சுருக்கான். ஒரு பேப்பரை அடித்து விட்டு புரியா. அதுக்குத்தான் ஏட்டில் உள்ள கணக்கு 3 பாகம் வச்சுருந்தார். வெளிநாடு ஒரு பாகம், 2 பாகம் தாய் இந்தியா நாடு முழுவதும் 2 பாகம். கரெக்டாக போகணும், கரெக்டாக வரணுமே. இப்போ இந்த அரசியல்வாதி செஞ்ச கூத்து நடித்து நாசம் பண்ணி கந்தல் கோலமாக ஆக்கி பூரா பாழாக்கி வச்சுட்டான். கண்டார ஒளிமை பாழாக்கி வச்சுட்டான். எலுமிச்சம்பழம் கனி பத்திர பதிவுக்கு எரிஞ்சிட்டார். சேத்தூரில் பயங்கரமாக அடி விழும். சேத்தூரில் பூரா பார்த்தா சேத்தூர்லேருந்து ராஜபாளையம் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே பூரா விவசாயத்துக்குள்ளே பூரா பில்டிங்கு வீடு டாட்டாராக கட்டியிருக்கான். நீதிமன்றம் கோட்டை பார்க்கலையாப்பா? நீ பார்க்கலையா? பத்திரப்பதிவில் போய் பாரு. அந்த இடத்துல நின்று பாரு. சர்ச்சி கோட்டார், தெற்குப்பாளையம், ராஜபாளையம் நின்று பார்க்கணும். சிலுவுத்தூர் நின்று பார்க்கணும். மதுரை இந்த 3 நீதிமன்றத்தில் சேத்தூரில் போய் நின்று பார்க்கணும். சர்ச்சி கோட்டார் பூரா நின்று இறங்கி பார்க்கணும். விவசாய இடத்துல என்ன போட்டிருக்கான், விவசாய இடத்துல என்ன பண்ணி வச்சுருக்கான். அவனுக்கு இருக்கிற இடம் ஆடை இதுதான் சாப்பாட்டு உணவு. நான் அழிக்கிறதுக்கா கொடுத்துருக்கான்னு கேள்வி கேட்காரு. அப்போ சேத்தூர் ரன்னிங்கில் ஒரு 50 கிலோமீட்டர் ரன்னிங் எடுக்க விடுவார். சர்ச்சியை பூரா கோட்டார் பூரா இறங்கி பாரு என்ன பண்ணி வச்சுருக்கான். என்ன நிர்வாகமா இது? ஒரு நிர்வாகமா? அந்த அதான் கேட்கார்ல, கொடியை தூக்கிட்டா அசிங்க அகம்பாதம் பண்ணிடுவான். எனக்கு இந்த டைம் முடியாத 76 வருஷம் கணக்கு போட்டு வச்சுருக்கேன். அந்த கணக்கில் எல்லாம் அழிச்சு வச்சுட்டானே. அழிச்சு பூரா என்னென்ன தயாரிக்க கூட தெரியுமா இல்லையாப்பா? கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி கோட்டார் என்ன படித்து நீங்கள் உட்காந்து என்ன பாக்கிங்க? பூரா விளையும் பூமி எல்லாம் அதுக்கு படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்காரு. கோட்டார்கிட்ட கேட்காரு கேள்வி, நீதிபதிகிட்ட கேட்காரு. விளையும் பூமியில் படிச்சியா படிக்கலையா? போய் உட்காந்து இவன் தப்பு செய்கிறதுக்கு வாசிக்கிட்டு சட்டத்தில் ஓட்ட இருக்குன்னு பார்த்துக்கிட்டா இருக்க முடியும் அப்படிங்கிற இந்த கேள்வி கேட்காரு. ஒரு காவல்துறை அதிகாரி கரெக்டாக நாங்கள் இங்கேருந்தே கண்ணால் பார்க்கோம். எத்தனை பேர்த்து நான் 1500 பேர் நான் ரிமாண்ட் பண்ணியிருக்கேன். நான் 5 பைசா ஏதுமே இல்லை. கடவுள் கொடுத்துற படியில் நான் சாப்பிட்டு போகிறேன். என் குடும்பம் பொண்டாட்டி அதுன்னு சொல்லுவார்ல. காவல்துறை அதிகாரியில் 100க்கு 100ல் 1% சுத்தமாக தூயமாக ஐயாவை நினச்சி போகிறான். கடவுளை நினச்சி போகிறான். ஐயா நான் போதையா அப்படின்னு நினச்சி கும்பிட்டு போகிறான். அவன் எனக்கு ஐயா பார்க்கலாமா அப்படின்னு உட்காந்து கேட்கான். ஐயா உங்களை நாங்கள் இருறா, உனக்கு நான் டைம் தரேன்டா. உனக்கு நான் தமிழ்நாட்டுக்குள்ளே காவல்துறையிலேருந்து அரசியல்வாதியிலேருந்து எல்லாவனையும் கணக்கு நீ எடுத்து கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆட்டுங்கய்யா கண்டிப்பாக நான் இராணுவ முப்படை வீரர் கூட போய் உள்ளே நின்று எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் அரசியல்வாதியை பூரா நானே கணக்கெடுத்து தரமியா அப்படின்ட்டான். அதே பார்த்துக்கோ, புரிஞ்சினாடா காவல்துறையில் 1% தான் சுத்தம். அவனே புலம்பு தான். டெய்லி உட்காந்து போகிறான். ஐயோ அழிக்கான், ஐயோ பேப்பரை விடுதான், ஐயோ இங்கே வாசிக்கான், இங்கே ஐயா நீங்கள் தான் காப்பாற்றணுமே. அவன் ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடியே கும்பிட்டு கதறினவன். இந்த ஆடை எனக்கு வேண்டாம், இதை தூக்கி எறியணும் அப்படிக்கான். இந்த காக்கி சட்டை எனக்கு வேண்டாம் ஐயா, நீங்கள் வரணும் உங்களை பார்க்கணும்னு கேட்கான். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ எவ்வளோ காவல்துறை ஸ்டேஷன்லேருந்து தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருப்பான்.
ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருந்தா அப்போ அதர் ஸ்டேட்டில் பூரா எல்லா மாநிலத்தில் எவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருப்பான். எல்லாம் சேட்டை இவன் வச்சு நியமித்து பூரா பாழாக்கி வச்சுருக்கான். ஒரு அரசியல்வாதி சாக்கடை பேர் கண்டாரோ இல்லையா. உன் குடும்பம் கருவறுத்து போவோம். பத்திரப்பதிவில் எரிஞ்சிட்டாரு. அவன் அந்த டாக்குமெண்ட்ஸில் பூராமே அவன் குடும்பம் பேரம்பேத்தி வரைக்கும் கரு அறுத்து விட்ருவார். முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுடா.